கேசவன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஒரு ஜாதகருக்கு செல்வம் யாரால் வரும், சொத்து சேர்க்கை யாரால் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி இது ஒரு பொதுவான ஒரு கணிப்பு தான், மற்றபடி அவர்களோட ஜாதகத்துக்கு உட்பட்டது. மேசம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு யாரால், எந்த உறவினர்களால் சொத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம அந்த அமைப்பை பற்றி பேசுவோம். மேசம் ரிஷபம் இந்த ரெண்டு பேருக்குமே, இந்த ரெண்டு லக்னத்திற்கும் பத்துக்குரியவன் யாருன்னு பார்த்திங்கன்னா சனி. இந்த பத்துக்குடையவன் சனியாக அமைகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு வேலைக்காரர்களின் மூலமாக பொருள் வந்து சேரும், பணம் வந்து சேரும், சொத்துக்கள் வந்து சேரும். இன்னொன்று, தன்னை வணங்குபவர்கள் மூலமாகவும் தன்னை ஆராதிப்பவர்கள் மூலமாகவும் இவர்களுக்கு பொருள்கள் பணம் வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. மேச லக்னம் ரிஷப லக்னத்திற்கு. மிதுன லக்னக்காரர்களுக்கு பத்துக்குடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. மிதுன லக்னத்திற்கு பத்துக்குடையவன் குரு. இவர்களுக்கு யாரால் சொத்து சேரும், யார் மூலமாக சொத்து சேர்க்கை நடக்கும் அப்படின்னா, இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளின் வழியில் பொருள், சொத்து, பணம் இந்த மாதிரி சேருவதற்கான யோகம் உண்டு. பிள்ளைகள் வழியில் பத்துக்குடையவனுடைய அமைப்பு யாரோ அந்த சம்பந்தத்தில் தான் அவர்களுடைய சொத்து சேர்க்கை அமையும். கடகராசி, கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு பத்துக்குடையவன் யார் என்று பார்த்தோமானால், பத்துக்குடையவன் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டுமே இவர்களுக்கு சொத்து சேரும். பத்துக்குடையவன் செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய சொந்த உழைப்பினால் மட்டுமே இவர்கள் பொருள் சேர்ப்பார்கள். பிறருடைய உதவிகள் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு, அவர்கள் வழியில் வருவதற்கான வாய்ப்பு கம்மி. கடக லக்னத்திற்கு அதிபதியாக வர 10ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் என்ற காரணத்தினால் இவர்கள் சொந்த உழைப்பினால் பொருள் சேர்க்கக்கூடிய யோகத்திற்கு உட்பட்டவர்கள். செவ்வாயினுடைய அமைப்பு வலுவாக இருந்தால் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளின் சொத்துக்களும் இவர்களுக்கு வந்து சேரும். சிம்ம லக்னம். சிம்ம லக்னக்காரர்களுக்கு பத்துக்குரியவன் யார் என்று பார்த்தோமானால், பத்துக்குடையவன் சுக்கிரன் என்ற காரணத்தினால் மனைவியின் வழியில் பொருள் வந்து சேருவதற்கான யோகம் இவர்களுக்கு உண்டு. பத்துக்குடையவன் சுக்கிரன் சிம்ம லக்னத்திற்கு. சுக்கிரன் என்ற காரணத்தினால் மனைவியினால் யோகம் அடையக்கூடியவர்கள், மனைவியினால் பொருள் சேர்க்கக்கூடியவர்கள், அந்த யோகம் இவர்களுக்கு உண்டு. கன்னி. இந்த கன்னி லக்னத்திற்கு பத்துக்குடையவன் யார் என்று பார்த்தோமானால் புதன். கன்னி லக்னத்திற்கு பத்துக்குடையவன் புதன், 10ஆம் இடத்து அதிபதி புதன். அந்த புதனாக அமைகின்ற காரணத்தினால் எதிரிகளின் சொத்து வந்து சேரும். கோர்ட்டில் கேஸ் நடந்தால் கண்டிப்பாக எதிர்பார்ட்டியோட சொத்து இந்த கன்னி லக்னத்துக்காரனுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அந்த அமைப்பு கன்னி லக்னத்திற்கு உண்டு. அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு பத்துக்குடையவன் யார் என்று பார்த்தோம்னா சந்திரன். தாய்க்கு உண்டான கிரகம் சந்திரன், 10ஆம் இடத்து அதிபதி. துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் தாய்க்கு உண்டான கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் தாயின் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். தாய் பிறந்த வீடு இருக்குல்ல, அந்த தாய் பிறந்த வீட்டினுடைய அமைப்பில் இருக்கிற சொத்துக்கள் ஜாதகனுக்கு வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. அதே நேரத்தில் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு
பத்துக்குடையவன் யார் என்று பார்த்தோமானால் பத்துக்குடையவன் சூரியன். பத்துக்குடையவன் சூரியனாக இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் இடத்து அதிபதி சூரியனாக இருக்கின்ற காரணத்தினால் தகப்பன் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைப்பது கிடையாது. சும்மா பேச வேணா செய்யலாம், என் பிள்ளை, எங்கள் அப்பா, இந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் தகப்பனுடைய சொத்தை பிள்ளை அனுபவிக்கணும் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அது எவ்வளோ வேணாலும் தகப்பன் சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கட்டும், அமைப்பு வேணுங்க. பிள்ளைங்களுக்கு தகப்பனுடைய துட்டை சாப்பிட்ணுங்கிற அமைப்பு இருந்தால் தான். எதிரியினுடைய துட்டை சாப்பிட்ணும் அமைப்பு இருந்தால் கூட சாப்பிட்றலாம். அதேமாதிரி தகப்பனுடைய துட்டை சாப்பிட்ணும், அவருடைய சொத்து நமக்கு வந்து சேரணும்னா அந்த பத்துக்குடையவன் சூரியனாக இருக்கணும், இல்லை அந்த 10ஆம் இடத்து அதிபதி சூரியனை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்தால் தான் தகப்பனுடைய சொத்துக்கள் வந்து சேரும். இந்த துலாம் லக்னத்திற்கு 10குடையவன் சூரியன், இவர்களுக்கு தகப்பனுடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கான யோகம் பிறப்பிலேயே உண்டு. அதுக்கு அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அவருக்கு 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதனாக வருகின்ற காரணத்தில் அந்த புதனுடைய அமைப்பு வலுவாக அவருடைய ஜாதகங்களில் நிலை பெற்றிருந்தால் கண்டிப்பாக எதிரியின் சொத்துக்களை கைப்பற்றுவார்கள். அதில் சிறிதளவும் சந்தேகம் கிடையாது. மனதை தளவிடாமல் இருந்தால் போதும். அடுத்த லக்னம் மகரம். மகர லக்னத்திற்கு 10குடையவன் யார் என்று பார்த்தோமானால் சுக்கிரன். மகர லக்னத்திற்கு 10குடையவன் சுக்கிரனாக இருக்கின்ற காரணத்தினால் மகர லக்னாதிபதி சனி, 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். மனைவினால் யோகம் அடையக்கூடிய கிரகங்கள் இவங்கெல்லாம். மனைவினால் யோகம் அடையக்கூடிய ஜாதகர்கள். இவங்களுக்கு மனைவினால் பொருள் வரவு உண்டு, சொத்து சேர்க்கை உண்டு, இவங்களுக்கு நடக்கும். பெண்ணாக இருந்தால் பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கும். இவங்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு ஆண் பிள்ளைகளாக இருந்தால் மனைவியின் வழியில் சொத்துக்கள் சேரும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளின் வழியில் சொத்து சேருவதற்கான யோகம் உண்டு. அடுத்து கும்பலக்னம். கும்ப லக்னத்திற்கு 10குடையவன் யார் என்று பார்த்தோமானால் கும்ப லக்னாதிபதி சனி. 10குடையவன் யார் என்று பார்த்தால் செவ்வாய். கும்ப லக்னத்திற்கு 10குடையவன் 10ஆம் இடத்து அதிபதி, ஜீவனஸ்தான அதிபதி, பாக்கியஸ்தான அதிபதி யார் என்று பார்த்தோமானால் செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய அமைப்பு அவர்களுக்கு வலுவாக இருந்தால் உடன் பிறந்தவர்களது செல்வத்தை அனுபவிக்கிற யோகம் உண்டு. சொந்த உழைப்பு கடுமையாக இருக்கும் இவர்களுக்கு. 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால் சொந்த உழைப்பு வலுவான அமைப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட சளைக்காமல், சலிப்புங்கிறதே இவங்களுக்கு வராது, உழைத்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு கும்ப லக்னம். கும்ப லக்னாதிபதி சனி. இந்த மகரம் கும்ப லக்னத்திற்கு சனி லக்னாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய மனமானது எதுக்குமே கலங்காது. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனம் பெற்றவர்கள். எவ்வளோ பிரச்சனைனாலும் நைட்டு படுத்து நிம்மதியாக உறங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து சனியை லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கு மட்டுமே அமையக்கூடிய ஒரு அமைப்பு. கும்ப லக்னத்திற்கு 10குடையவன் செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய சொந்த உழைப்பினால் பொருள் சேரும். செவ்வாயினுடைய அமைப்பு வலுவாக இருந்து 10ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்தாலும் உடன் பிறந்தவர்களது உதவி கடுமையாக அவனுக்கு கிடைக்கும். நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்கும். அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்திற்கு
அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா மீன லக்னாதிபதி குரு. மீன லக்னம் குருவினுடைய லக்னம். இந்த குருவினுடைய லக்னங்களை, குருவினுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருப்பதற்கான அமைப்பு தான். குருவை லக்னமாக பெற்றவர்கள் நேர்மையாக இருப்பாங்க. தன்னுடைய வருமானம் மட்டுமே தனக்கு போதும்ங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், அந்த மனசு அவங்களுக்கு இருக்கும். இந்த மீன லக்னத்துக்கு 10 குடையவன் யாருன்னு பார்த்தோம்னா 10 குடையவரும் குரு தான். ஒரு லக்னாதிபதி. இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும், இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும். மீன லக்னத்துக்கு 10 குடையவன் யாருன்னு பார்த்தோம்னா குரு. அவர் லக்னாதிபதியும் கூட. இந்த 10ஆம் இடத்ததிபதி குருவாக வருகின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் பேர் பெறக்கூடிய ஒரு ஜாதகன் மீன லக்னக்காரன். அதுவும் பெண் பிள்ளைகளால் மட்டும்தான். ஆண் பிள்ளைகளுக்கு அதில் 25% கம்மி தான். பெண் பிள்ளைகளால் பேர் பெறக்கூடிய ஒரு யோகம் மீன லக்னக்காரர்களுக்கு உண்டு. பெண் பிள்ளைகளால் சொத்துக்கள் சேர்க்கை, பிரபலமான யோகம், பண வரவு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மீன லக்னக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்ததிபதி குருவாக இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் பேர் வரக்கூடியவன் மீன லக்னக்காரன். நம்ம இன்றைக்கி 12 லக்னத்திற்கும் யாரால் பொருள் சேர்க்கை இருக்கும்ங்கிற விஷயத்த ஒரு பொதுவான ஒரு அமைப்பை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் நம்ம இருக்கிற காரணத்தினால இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து கிடைக்கணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் குரு பஞ்சாபகேசவன். நன்றி, வணக்கம்.